உங்கள் சொத்தில் இடம் குறைவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை எப்படி அளக்கணும்னு தெரியாமல் இருக்கீங்களா? வாங்க, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, பட்டா சிட்டான்னு சொல்லி கவர்மெண்ட் டைப் பண்ணிக்கிங்க. பட்டா சிட்டான்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பட்டா மாறுதலை விண்ணப்பிக்குன்னு சொல்லிட்டு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. பண்ணதுக்கப்புறம் லாகின் பேஜ் ஒன்று கேட்கும். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து லாகின் பண்ணி நான் உள்ளே போகிறேன். மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு ஓடிபி ஒன்று வரும், அதை நீங்கள் அதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே லாகின் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்ன சர்வீசஸ் இருக்குன்னு கீழே காமிக்கும். ஓகேங்களா? உட்பிரிவற்ற பட்டா மாற்றம், உட்பிரிவுடன் பட்டா மாற்றம், புல எல்லை அளந்து காண்பிக்க, புல எல்லை மேல்முறையீடு மனு. ஆல்ரெடி நம்ம எதுவும் பண்ணியிருந்தோமோ இது வந்து பட்டா மாற்றிருந்தோம் அப்படின்னாக்கா முந்தைய பட்டா மாற்றுறது வரும், அதை கொடுத்துட வேண்டியது. ஓகேங்களா? இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை புல எல்லை அளந்து காண்பிக்க. நீங்கள் கிளிக் பண்ண உடனே கட்டண விவரங்கள் சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உங்கள் பெயர், கைபேசி எண், உங்களுடைய முகவரி எல்லாம் வந்துடும். மனுவின் வகைன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அது என்ன மாதிரியான மனுன்னு கேட்குறாங்க. ஜென்ரல்லே போட்டுக்கலாம் எல்லாருமே, இல்லாட்டி ஆர்ம்டு பர்சன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் உமன்ஸ் அவங்களாம் இருந்தால் கூட பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு அடுத்துங்கிற கொடுத்துருங்க. மாவட்டம், உங்களுடைய என்ன மாவட்டமோ அதை கொடுத்துருங்க. அதுபோல் வட்டம், உங்களுடைய கிராமம் என்ன கிராமமோ அதை கொடுத்துக்குங்க. ஓகே. அடுத்து பரிவர்த்தனை வகை, ரூரல் அண்ட் நத்தம். இது வந்து கிராமமாக இருந்தால் கிராமங்களில் மொத்தமாக கொடுத்துக்கலாம், இல்லை நத்தம் மனையாக இருக்குது அப்படின்னாக்கா மனை கொடுத்துக்கலாம், இல்லை ரூரல் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கொடுத்துட்டு அடுத்து கொடுத்துருங்க. நீங்கள் எந்த இடத்த அளக்கணுமோ அதோட சர்வே நம்பர், அடுத்து அதோட உட்பிரிவு நம்பர் நீங்கள் போட்டோடனே பட்டா நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எஸ், ஓகே. எஃப்எம்பி வரைபடம், ஓகே. எல்லைகளின் எண்ணிக்கை, அதாவது ஒரு சொத்து இருக்குனாக்கா 4 எல்லையும் அளந்து காமிக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தான் அது 4ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வேறு எதுவும் சொத்து நம்ம அளக்கணும் அப்படின்னாக்க நிலத்தை வந்து சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? அது கீழே ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸு, அதை கொடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓகே. ஓகே ஓகே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து பணம் செலுத்துறது மட்டும்தான் அடுத்து. ஓகேங்களா? அது வந்து நீங்கள் உங்களுடைய டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், அடுத்து வந்து உங்களுடைய வேலெட்டில் எதிலாச்சும் வச்சுருந்தீங்க அமௌண்ட் அப்படின்னாக்க அது மூலியமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள். ஓகே.